Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Skrill அக்கவுண்ட்ல இருக்கிற அமௌண்ட் வந்து அதாவது டாலரை வந்து இப்படி வந்து ஸ்ரீலங்காக்கு வந்து வித்ட்ரா பண்றது. இதுக்கு வந்து நீங்க பேங்க்குக்கு வந்து வித்ட்ரா பண்ணலாம். அது வந்து வீடியோ போட்டுட்டேன். பட் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸி கேஷ் வந்து யூஸ் பண்ணி அதை வந்து வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம். அதைத்தான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த Skrill அக்கௌண்ட் வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது, அதோடு வந்து எப்படி வெரிஃபை பண்ணுறது, இதுக்கு வந்து டாலர்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது, இருக்கிற டாலர்ஸ் வந்து எப்படி வந்து வித்ட்ரா பண்ணுற எல்லாமே வந்து வீடியோ போட்டாச்சு. இந்த வீடியோ வந்து ஈஸி வித்ட்ரோலாம் வந்து இருக்குது. ஓகே, என்னோடய Skrill வந்து நான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு $53 வந்து இருக்குது. நீங்கள் வந்து பேங்குக்கு வந்து இதை வித்ட்ரா பண்ணுறதை விட ஈஸி கேஷாக வித்ட்ரா பண்ணி எடுக்கிறது வந்து பெட்டர். என்னென்னு சொன்னால் பேங்குக்கு வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு $6 அந்த மாதிரி வந்து ஃபீஸ் வந்து எடுப்பாங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்ட்ரோவல் இன்ஸ்டண்ட்டாக வந்து ரிசீவ் ஆகும், உடனே வந்து கிடைச்சிடும். பட் ஈஸி கேஷுக்கு வந்து 1.45% மட்டும்தான் ஃபீஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ நான் வந்து ஈஸி கேஷை வந்து கிளிக் பண்ணுறேன். இது வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணோன்னு நான் வந்து எப்படி ஆட் பண்ணுறேன், பேங்க் கார்டு ஈஸி கேஷ் எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ போட்டுட்டேன். ஸோ எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, தேவைப்பட்டால் பாருங்கள். இப்போ வந்து நான் ஈஸி கேஷை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸி கேஷாக நீங்கள் டாலர் வந்து வித்ட்ரா பண்ண போகிறீங்களா இருந்தால் குறைஞ்சது ஒரு 4.36 USD இருந்தால் ஈஸி கேஷை வந்து வித்ட்ரா பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து $53 அந்த மாதிரி வந்து இருக்குது. நான் வந்து வித்ட்ரா பண்ண போகிற அமௌண்ட் ஒரு 25 USD வந்து வித்ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ அமௌண்ட்டில் வந்து 25ன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் கண்டினியூ அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டைப்பில் வந்து வித்ட்ரா பண்ண போகிறேன். டைப் வந்து வித்ட்ரோவல் 2ல் வந்து என்னோடய ஈஸி கேஷ் நம்பர் வந்து காட்டுறாங்க. மணி அரைவ்ஸ் வந்து இன்ஸ்டன்ட், அதாவது உடனடியாக வரும். அடுத்து வந்து அமௌண்ட் வந்து $25 வந்து வித்ட்ரா பண்ண போகிறேன். ஃபீஸ் வந்து $0.55 வந்து ஃபீஸ், $0.5 வந்து ஃபீஸாக போகுது. ஸோ அது வந்து ஒரு சின்ன அமௌண்ட். இப்போ பாருங்கள் நான் வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். ஒரு டாலருக்கு வந்து என்ன மாதிரியான ரேட்டுன்னு சொல்லி இதில் வந்து தெரியாது, வித்ட்ரோவல் ஆனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து தெரியும். கரண்டாக வந்து என்ன டாலர்ஸ் வந்து போகுதோ அதை விட ஒரு சின்ன அமௌண்ட் வந்து குறைவாக வரும். Skrillக்கு வந்து வித்ட்ரா பண்ணுற வந்து அந்த மாதிரி தான் ரேட் வந்து போகுது. ஓகே, நான் வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ட் டு யுவர் மொபைல் வாலெட். இப்போ வந்து என்னோட ஈஸி கேஷுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. மெசேஜும் வந்துட்டுது. ஓகே, மெசேஜும் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸி கேஷ் கணக்கிற்கு வந்து $7,266 வந்து ரீசார்ஜ் செய்யப்பட்டுள்ளது. ஸோ இப்போ இருக்கிற பேலன்ஸை வந்து காட்டுறாங்க. $7,266 சொன்னால் இதை வந்து நான் வந்து பிரித்து பார்க்கலாம். ஸோ ஒரு டாலருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்ட்ரா பண்ணும்போது $290.64 ஒரு டாலர் வந்து போகுது Skrillல இருந்து நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து எடுக்கிறதுக்கு. ஸோ பேங்குக்கு வந்து வித்ட்ரா பண்ணுறோன்னு சொன்னாலும் இந்த மாதிரியான ரேட் வந்து போகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மை டயலாக் ஆப்பில் இருக்கிற ஈஸி கேஷை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் இருக்கிற பேலன்ஸை வந்து பாருங்கள். ஜோ ஈஸி கேஷ் பேலன்ஸ் $7,546.42 வந்து இருக்குது. இது வந்து டோட்டல் அமௌண்ட். ரீசெண்ட் டிரான்சாக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் $7,266 வந்து ஈஸி கேஷ் பண்ணியிருக்கு. Skrill இருந்து வந்த வித்ட்ரோவல். ஸோ இன்வார்ட் ரெமிட்டன்ஸ் அந்த மாதிரி தான் காட்டும். 16ஆம் தேதி இன்றைக்கு வந்து இந்த அமௌண்ட்டை வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இதே ஸ்டெப்பில் தான் நீங்கள் வந்து Skrill அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து ஈஸி கேஷை வந்து வித்ட்ரா பண்ணுறது. இனி வந்து ஒரு சிலர் வந்து கேட்கலாம், சிலருக்கு வந்து ஈஸி கேஷ் வந்து தெரியாமல் இருக்கலாம். ஈஸி கேஷில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் கமர்ஷியல் பேங்க் ATM மிஷினோட வந்து வித்ட்ரா பண்ணி கேஷை வந்து எடுக்கலாம். ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஓகே, இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணி கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.